Praise the Lord. Hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கரங்களை பிடிச்சு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொள்ள பார்க்கலாம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஆமென். நம்ம உள்ளத்துல இருக்கிற எல்லா காயங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக குணப்படுத்த போகிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு சரீரத்திலையும் முழுமையான சுகம், உள்ளத்திலையும் முழுமையான சுகம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆண்டவரை உயர்த்துறதுல? ஆண்டவர் வாக்கு பண்ணினார்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம மகிமை கொண்டு வருவோம். எல்லா கரங்களை தட்டி பாடலாம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், நீ வாக்கு மாறாதவர். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. கரங்களை தட்டி ஆண்டவரே, வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிக்கிறவர் நீர் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இன்னும் ஒரு முறை ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன். கைவிட மாட்டேன் என்றீர். ஆண்டவரே, நான் வறண்ட நேரத்தில் அப்பா எங்களுக்கு தேவையான ஆண்டவரே தண்ணீரை பாய்ச்சி எங்களை காப்பாற்றுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நல்ல உற்சாகமாக கரங்களை சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும். உற்சாகமா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? நாம எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை முடிந்து போச்சு என்று நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரே, அப்பா எங்கள் வாய்க்கால்களை ஆண்டவரே தண்ணீரால் ஆண்டவரே நிரப்புகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தேவனே, நீர் பெரியவர். எங்கள் வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நீர்தான். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் சொன்ன சொல்லி காப்பாற்றுகிறவரா இருக்கிறீரே, அதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. We praise you Lord. உயர்த்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையில எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி உம்மை அதிகமாய் ஆண்டவரை ஆராதிக்க தேவன் நீங்க எங்களுக்கு பலனை தாங்கப்பான்னு சொல்லுகிறவங்களாம் இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால தேவன் நீங்க எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே ஞானஸ்நானம் செய்கிற வேளையில புறாவை போல ரூபம் எடுத்து வந்தவர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீங்க ராஜா. இந்த காலை வேளையில எங்கள் மீதும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினால தேவன் நீங்க கடந்து வரும்படியாக நாங்க வேண்டுகிறோம்னு சொல்லுகிறவங்களாம் நல்லா கரங்களை தட்டி இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்ம வரவேற்போமா? ஆண்டவரே, ஒரு புறாவை போல எங்கள் மீது வந்து அமருங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் ஆராதிப்போம். அவருடைய அபிஷேகத்தினால அவர் நம்மளை நிரப்புவார். வான் புறாவே எங்கள் மீது வந்து அமர்ந்திடும் என்று சொல்லி பாடி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம்.
வான்புறாவே எங்கள் மீது வந்த மந்திடும், வான்புறாவே செட்டைகள் விரித்தே என் அச்சம் எல்லாம் மகள, செட்டைகள் விரித்தே எம் அச்சம் எல்லாம் மகள, வன் செயலாய் வந்திறங்கிடும், எம்மில் வன் செயலாய் வந்திறங்கிடும். வான்புறாவே எங்கள் மீது வந்த மந்திடும், வான்புறாவே எங்கள் மீது ஆவியின் அக்கினியால் தரிசித்திட, அனலுள்ள இருதயம் அளித்திடவே. ஆண்டவரே, ஆவியின் அக்கினியால் இந்த காலை வேளைகளை நிரப்புவீராக ராஜா. அன்பினால் அனைவரும் கனலடைய, அனுதினம் அருள் மாறி பொழிந்திடுமே. அன்பினால் அனைவரும் கனலடைய, சொல்லுங்க, ஊற்றிடுமே ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே. அப்பா, உங்க அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி உம்மை போல மாற்றுங்க ராஜா. வான்புறாவே எங்கள் மீது வந்த மந்திடும், வான்புறாவே சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் ராஜா, உம்முடைய ஆவினால் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் ஏவற்கு நிச்சயம் தாருமே. ஆண்டவரே, உலகத்தை கலக்கிறவர்களாக எங்களை நிரப்பி நடத்துங்க ராஜா. கைகளை தட்டி ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே, ஊற்றிடுமே உமதாவியை. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியினால நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன், விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் தேவன் நீர்தான் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்க உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh, we praise you Lord. நன்றி 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 தகப்பனே. நல்ல ஒரு முறை உற்சாகமா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். We praise you Lord. எல்லா கரங்களை உயர்த்தி இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் சாலமோனின் தேவாலயத்தை நிரப்பின போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை இந்த காலை வேளையில எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற வேளையில தேவன் நீங்க ராஜா, எங்கள் ஆராதனையில தேவன் நீங்க வந்த ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. உம்மை நாங்கள் அதிகமாக மகிமைப்படுத்த போகிறோம். உம்முடைய நாமங்களுக்கு ஆண்டவரே அவ்வளவு வல்லமைகள் இருக்கிறது ராஜா. அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்த போகிறோம். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்மை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். உந்தன் மகிமை இந்த இடத்தை நிரப்பியது என்று சொல்லி பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். Praise you Lord. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீரே பரிசுத்தர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உந்தன் மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே, நீர் மாபெரும் காரியம் செய்வீர், என் நம்பிக்கையை பெருக செய்தீர். உந்தன் மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே, நீர் மாபெரும் காரியம் செய்வீர், என் நம்பிக்கையை பெருக செய்தீர். யாவே ராபா
ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவார் யாவே. நல்ல கரங்களை அசைத்து எலோஹீம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவார். ஆராதித்தால் மகிமையை காண்பாய், அழைத்தால் மகிமையை காட்டுவார், தேடினால் மகிமையை காண்பிப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்போம் ராஜா. சொல்லுங்க, ஆராதித்தால் ஆராதித்தால் மகிமையை காண்பாய், அழைத்தால் மகிமையை காட்டுவார், தேடினால் மகிமையை காண்பிப்பார். ஆராதித்தால் மகிமையை காண்பாய், அழைத்தால் மகிமையை காட்டுவார், தேடினால் மகிமையை காண்பிப்பார். யாவே மகிமையை காண்பிப்பார், ஈரே மகிமையை ராபா காண்பிப்பார். எலோஹீம் மகிமையை காண்பிப்பார், எல் ஷடாய் அடோனாய் காண்பிப்பார். யாவே ராபா எலோஹீம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவார். யாவே ராபா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை முழு மனதோடு தொழுது கொள்வோம். எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவார். யாவே ராபா எலோஹீம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். உம்மையே உயர்த்துகிறோம். நன்றி 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 ராஜா. இந்த நேரத்திலும் சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக மருத்துவமனையில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். அபிராமி நகரிலே பிரதர் விநாயகம், சிஸ்டர் தேசிய ராணி மற்றும் டிடிஎஸ் நகரிலே சிஸ்டர் மர்சி, அப்புறம் அண்ணா நகர் சிஸ்டர் வனிதாவின் குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவர்களுக்காக தேவன் பரிபூர்ண சுகத்தை தரணும் சொல்லி இவர்களுக்காக வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? இந்த காலை வேளையிலே தேவன் அவர்களை தொட வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் அவர்களை சூழ வேண்டும். ஒரு தெய்வீக விடுதலை அவர்களை தொட வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அபிராமி நகரை சேர்ந்த பிரதர் விநாயகத்துக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் தேசிய ராணிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, டிடிஎஸ் நகரை சேர்ந்த சிஸ்டர் மர்சிக்காக ஜெபிக்கிறோம். அண்ணா நகரை சேர்ந்த சிஸ்டர் வனிதாவின் குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு தெய்வீக விடுதலை அந்த மருத்துவமனைகளில் கடந்து வருவதாக. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்களை ஒரு அற்புத வல்லமை அவர்களை தொட்டு இந்த நாளிலே சுகப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய தொழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்ற வார்த்தையின்படியே அவர்களை இந்த நாளிலே நீர் சுகப்படுத்த போறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே அவர்களை நீர் சுகப்படுத்த போறதற்காக, பலப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா. 14 நாட்களுக்கு நம்முடைய சபையில் விசேஷித்த உபவாச ஜெபம் துவங்க உள்ளது. விசுவாசிகள் யாவரும் அதில் தவறாமல் பங்கெடுக்கவும், அதில் ஜெபிக்கவும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்திற்காக 14 நாட்கள் இந்த விசேஷித்த உபவாச ஜெபத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, வருகிறவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, வருகிறவர்கள் இதனால் பிரயோஜனப்படும்படியாக உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா, எங்கள் விசுவாசிகள் யாவரும் தங்கள் நேரத்தை உமக்காக தரும்படியாக, ஆண்டவரே உமக்காக உம்முடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும்படியாக உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிற தெய்வம். எந்த தேவைகள் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில நீர் சந்திக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அற்புத அதிசயங்களை அந்த நாட்களிலே நாங்கள் காண வேண்டும் அப்பா. அங்கே கேட்கிற செய்திகள், அந்த நாளில் நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீரே அந்த இடத்துல வழிநடத்த போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய தமிழ் பிரதேச ஏஜி சபைகளுக்கு புதிதாக பொறுப்பு ஏற்றுள்ள தலைவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்ல ஞானத்தை தந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் ஏஜி திருச்சபைகளிலே இருக்கிற தலைவர்களுக்காக சமூகத்தில் வருகிறோம். தமிழ் பிரதேச அந்த தலைவர்களுக்காக சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் ஸ்டீவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாஸ்டர் ஸ்டான்லிக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஆண்டனிக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஸ்வர்ணராஜ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாஸ்டர் பள்ளிக்கரணை பாஸ்டருக்காக சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை இந்த நாளிலே தொடுவீராக. ஏஜி ஆண்டவரே, ஏஜி ஸ்தாபனத்தை ஞானத்தோடு நடத்தும்படியாக, அவர்களை நீர் ஞானத்தோடு ஆண்டவரே அறிவோடு நடத்தும்படியாக அவர்களுக்கு கிருபைகளை தரப்போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் டேக்கிள் பண்ணும்படியாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டும்படியாக, சரியாக நிர்வாகம் பண்ணும்படியாக தேவனே நீர் உதவ போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மென்மேலுமா ஏஜி ஸ்தாபனம் வளருவதற்கு உதவி செய்யுங்க அப்பா. நன்றி ஆண்டவரே. அதன் பின்பாக வட இந்தியாவில் ஊழியம் செய்ய அநேக மிஷினரிகளை தேவன் எழுப்பும்படியாக, நமது சபையிலிருந்தும் தேவன் மிஷினரிகளை எழுப்ப வேண்டும் சொல்லிட்டு எல்லாரும் பாரத்தோடு இதற்காக ஜெபிக்கலாமா? இந்த நாளிலே அப்பா, உடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வருகிறோம். வட இந்தியாவிலே அப்பா பல தேவைகள் உள்ளதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அறுவடையோ மிகுதியாக இருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறார்கள் அப்பா. இந்த நாளிலே அப்பா, தமிழ்நாட்டிலிருந்து அநேக மிஷினரிகள் எழும்பணும் ஆண்டவரே. எங்கள் சபைகளிலிருந்து அநேக மிஷினரிகள் எழும்பணும் அப்பா. எங்கள் வாலிபர்கள் மிஷினரிகளாக எழும்பணும் அப்பா. ஆண்டவரே, ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற பாரத்தை அவர்களுக்குள்ளாய் தருவீராக. வட இந்தியாக்களில் சென்று ஆண்டவரே அந்த ஃபீல்டில் எல்லாம் அப்பா அவங்க உடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தேவனே அவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலே அவர்களை நீர் பயன்படுத்தி வட இந்தியாவிலே அநேக அறுவடைகளை நீர் தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே விசேஷித்த ஜெப தேவைகள் உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தும்படியாக்கி இருக்கிறேன். நீங்கள் கரங்களை கீழே போடலாம். விசேஷித்த தேவைகளுக்காகவும் செய்தி வேலைக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலே அப்பா, தங்கள் கரங்களை உயர்த்தின பிள்ளைகளை நீர் மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. அவர்களுக்கு பலவித தேவைகள் இருக்கலாம், பலவித ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலே பலவித ஆசைகள் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் இந்த நாளிலே அவர்களை தொடுவீராக. அந்த தேவைகளை பரத்திலிருந்து நீர் சந்திக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிற தெய்வம். விசுவாசத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர். இந்த நாளிலே விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே கேட்கிறோம். எல்லா தேவைகளையும் நீர் அற்புத விதமாக சந்திக்க போறதுக்காக நன்றி. இந்த நாளிலே செய்தி வேலையை விசேஷமாக உடைய கருத்தில் தருகிறோம். இந்த செய்தியின் வழியாக எங்களுடைய இருதயத்தில் பேசுவீராக. பிசாசானவன் இந்த வார்த்தைகளை பொறுக்கி போடாதபடி தேவனே, இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் நீர் பேச போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆராதனையில் இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சபையில் 6 மணி ஆராதனைக்கு மக்கள் வாஞ்சி 5 மணிலேருந்து வருவாங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல ஆச்சரியப்படுறாங்க. 6 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு வராங்களா? எங்கள் ஊரில் 10 மணிக்கு ஆராதனை வச்சா கூட 10:30 தான் வருவாங்க. 6 மணிக்கு ஆராதனைக்கு 5:30 வராங்களான்னு சொல்லி அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். உங்களுடைய வாஞ்சையை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு ட்ரெண்டு போய் கொண்டு இருக்கிறது. எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போனோம், வீட்டிலே இருந்து யூடியூப்லேயே வசனத்தை பார்த்து கொள்ளலாமே என்று சொல்லி ஒரு கூட்டம் இப்போ அப்படியே வீட்டிலே உட்கார்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் வீட்டில் கிடைக்காத 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். என்னென்ன? முதலாவது அப்போஸ்தல உபதேசம். அல்லேலூயா. அது டிவியில் அவங்க யூடியூப்பில் பார்த்து கொள்ளலாம். 2வது வேதம் சொல்கிறது அப்பம் பிட்குதல் சபையில் தான் நடைபெற முடியும். நான் இங்கே இருந்து
நீங்கள் வீட்டில் இருந்து யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு கம்யூனியன் எடுத்தால் நல்லா இருக்குமா அந்த கம்யூனியன்? அப்போ அப்பம் பிற்குதல் சபையில் தான் நடைபெற முடியும். மூன்றாவது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்கிறது அந்நியோன்யம். அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்து எப்படி இருக்கிறீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரித்து அந்த ஐக்கியம் சபையில தான் கிடைக்கும், வீட்டில் கிடைக்காது. ஆமென். நான்காவது வேதம் சொல்கிறது ஜெபம். ஆமென். என்னதான் நமக்கு நாமே ஜெபம் பண்ணினாலும் நாம் எல்லாரும் இணைந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்திலே வல்லமை உண்டு. ஆமென். இதெல்லாம் எங்கே தான் கிடைக்கும்? சபையில தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம வாஞ்சியாய் ஆண்டவரை தேடி ஓடி வருகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ச்சியாக யாத்ராகமத்திலே இஸ்ரவேலருடைய பிரயாணத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு கேள்வியோடு நான் செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா நானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்க பேசுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் பிரயாணம் சம்பந்தமாக தான் நான் பேச விரும்புகிறேன். எத்தனை வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள்? 400 வருஷமா 430 வருஷமா? 430 வருடம். ஓகே. ஆண்டவர் அவர்களை எந்த நாளிலே விடுதலையாக்கினார்? எந்த பண்டிகை நாளில் விடுதலையாக்கினார்? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற அந்த ராத்திரியிலே தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். எகிப்திலிருந்து புறப்பட்டு நேரம் எங்க வந்தாங்க? கானானுக்கு வந்துட்டாங்களா? ஒவ்வொரு ஸ்டேஷனா சொல்லுங்க. ரயில் எடுத்த உடனே டெல்லி போயிடுமா? சென்னையில இருந்து ஒவ்வொரு ஸ்டேஷனா தாண்டி தானே போனோம். எடுத்த உடனே அவங்க கானான் போல. ஃபர்ஸ்ட் போன ஸ்டேஷன் எது? செங்கடல். செங்கடலை அவங்க எப்படி கடந்தார்கள்? ஆண்டவர் என்ன பண்ணார்? செங்கடலை இரண்டாக பிளந்தார். ஓகே. செங்கடலுக்கு அடுத்த பக்கம் போன அப்புறம் முத அவங்க போன இடம் என்ன? யார் சொல்றீங்க பார்க்கலாம். செங்கடலை கடந்தவுடன் முதல்ல அவங்க போன இடம் எது? தண்ணி இல்லாத வனாந்தரம். அது வனாந்தரம் பேர் என்ன? சூர் வனாந்தரத்துக்கு போனார்கள். சூர் வனாந்தரத்திலே தண்ணி இல்லாம அவங்க கஷ்டப்படுகிறார்கள். அடுத்து ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது. அந்த இடத்துல தண்ணி கிடைச்சதான கசப்பான தண்ணி. அது எந்த இடம்? அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. மாராவில் அவர்கள் இருந்த பின்பு அடுத்து அந்த ஸ்டேஷன் பேர் என்ன? ஏலிம். ஏலிம் என்கிற இடத்துக்கு வராங்க. இப்போ மறுபடியும் ஆண்டவர் அவர்களை இன்னொரு வனாந்தரத்துக்கு கொண்டு செல்கிறார். என்ன வனாந்தரம்? சீன் வனாந்தரம். உள்ள இருந்து சிஸ்டர் சொல்றாங்க சீன் வனாந்தரம். அந்த வனாந்தரத்திலிருந்து இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சீன் வனாந்தரத்திலே ரெவிதீம் என்கிற இடத்துக்கு இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். மறுபடியும் அங்கே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இப்போ அவங்க என்ன செய்திருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தண்ணீர் இல்லைன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? கரெக்டாக சொன்னீங்க பாருங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணல. என்ன செய்தாங்க அவங்க? மறுபடியும் மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். மோசே, எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்த? நாங்க நிம்மதியா அங்க செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தோம், டெய்லி வெங்காயமும் வெள்ளரிக்காயும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து எங்களுக்கு மன்னாவை போய் கொடுக்குறிய. தேவ தூதர்கள் சாப்பிட்ட உணவு அவங்களுக்கு என்ன எப்படி இருந்ததா? அற்பமா இருந்ததா. மன்னாவை போய் கொடுக்குறியே, எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவர்கள் வாதாட துவங்கினார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். மோசே, எந்த கோலினால் செங்கடலை நீ பிளந்தாயோ அதே கோலை எடுத்துக்கொண்டு கண்மலைக்கு வா. அந்த கண்மலையின் உச்சியில் நான் நிற்பேன். அந்த கண்மலையை அடி, அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே அந்த ரெவிதீம் என்கிற இடத்திலிருந்த ஒரு கண்மலையை மோசே அடித்தார். அந்த கண்மலையின் மேல் ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எப்பவுமே பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தரிசனமானார் என்று நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுதான் தரிசனமானார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அவர் மறைந்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மோசே அந்த கண்மலையை அடிக்கும் பொழுது அவன் யாரையும் சேர்த்து அடித்தான்? யாரையும் சேர்த்து அடித்தான்? ஆண்டவர் இயேசுவையும் சேர்த்து அந்த இடத்தில் அடித்தான். அடித்த உடனே கண்மலை பிளந்தது. அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். யூத பாரம்பரியம் சொல்கிறது 40 வருடம் அந்த கண்மலை அவங்களோடு உருண்டுகிட்டே போச்சான். போற இடமெல்லாம் அந்த கண்மலை உருண்டு கொண்டே சென்றது. கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது. அவர்கள் தாகத்தை அந்த கண்மலை தீர்த்து வைத்தது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எதுவுமே கதை கிடையாது, படிச்சுட்டு போறதுக்கு. எல்லாமே திருஷ்டாந்தங்கள், எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக காணப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டை நீங்க எப்போ வாசித்தாலும் அந்த இடத்தில் இயேசு எங்கே மறைந்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கண்மலையிலே
நமக்கு ஆண்டவர் ஒரு திருஷ்டாந்தத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கண்மலை தண்ணீர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The title of my message is Water from the Rock. இந்த சம்பவம் யாத்திராகமம் 17வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 6வது வசனம் வரை. The book of Exodus chapter 17 verses 3 to 6. 6வது வசனம் தான் நமக்கு கீ வேர்ஸ், அஸ்திபார வசனம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இந்த சம்பவத்தை நம்ம உற்று கவனிக்கும் பொழுது 3 ஏதுக்கள் அங்கே காணப்படுகிறது. 3 substances. அந்த 3 ஏதுக்களை நாம் கூர்ந்து கவனித்து அறிந்து கொள்ளும் பொழுது நாமும் இந்த கண்மலையின் தண்ணீரை அல்லது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நாம் இந்த இடத்திலே பார்க்கிற ஏது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கப்பட்ட கண்மலை, த ஸ்மிட்டன் ராக். இந்த கண்மலை, இந்த மலை இப்பொழுதும் அரேபியா தேசத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். மோசேயினால் அடிக்கப்பட்ட கண்மலை இதுதான் என்றும் பாரம்பரியமாக அவர்கள் நம்புகிறார்கள். மோசேயினால் அடிக்கப்பட்ட இந்த கண்மலை யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் மறுபடியும் அதை பார்க்க முடியும். எல்லோரும் சேர்ந்து வாசிக்க தெரிந்த எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. மோசே, நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேலருடைய மூப்பர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த கோலை வைத்து அடித்தான். அந்த கண்மலை பிளந்தது, தண்ணீர் வெளிப்பட்டது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலையும் மணல், பாலைவனம், அங்கங்க பாறைகள், குடிக்க தண்ணியே கிடையாது, பயங்கரமான வறட்சி. பாலைவனத்தில் மழையோ தண்ணீரோ அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட பாலைவனத்திலே இஸ்ரவேலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கும். திடீர்னு பார்த்தா பாலைவனம் போல மாறிவிடும். கூட இருந்தவங்களாம் கைவிட்டுட்டு போயிடுவாங்க, நம்பினவங்களாம் உதறிட்டு போயிடுவாங்க. வேலையில் நெருக்கடி வந்துடும், பிஸ்னஸில் திடீர்னு ஒரு ட்ரைனஸ் வந்துடும், கடன் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள். ஒரே ஒரு பாலைவனத்துக்குள் நான் வந்து விட்டேனோ என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள் சில நேரங்களிலே வாழ்க்கை வந்து விடலாம். ஆனால் உலக மனிதனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்பிக்கை இல்லை. எல்லாமே முடிந்து போய்விட்டது, இனிமே நான் உயிர் வாழ இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி அவன் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறான். ஆனா அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புகிற உனக்கும் எனக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே போனாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு புது வழியை திறப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்திலே ஆண்டவர் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை செய்கிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்க, வானத்திலிருந்து ஒருவேளை மழை வரலாம் அல்லது பூமியிலிருந்து ஒரு ஊற்று வரலாம் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுங்க, ஆண்டவரே இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு அர்ப்பணிச்சு பாருங்க, ஆண்டவர் சிறந்ததை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். காய்ந்து போன ஒரு கண்மலையை ஆண்டவர் அடிக்க சொல்கிறார். இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மாம்சத்துல இதில் என்ன கல்லுல இருந்து தண்ணி வருமா என்று நம்முடைய மாம்சத்தில் எண்ணங்கள் வரலாம். ஆனால் நம் ஆண்டவர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் எதிர்பாராத ஒரு சோர்ஸ்ல இருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நம் ஆண்டவர் எப்பவுமே எதிர்பாராததை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமா, எப்படி ஆசீர்வாதம் வரும் நமக்கு தெரியாது, ஆனா எதிர்பாராத விதத்தில் என்ன பண்ணிடும், வந்துடும். நீங்க யார்கிட்ட கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்களிடம் இருந்து அதை கிடைக்க செய்வார். ஆமென். அப்போ கண்மலை அடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்ட கண்மலை பிளந்தது, பிளந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் குடித்தார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இந்த அடிக்கப்பட்ட கண்மலை நமக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது,
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கன்மலையை குறித்து பேசுகிறார். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். எல்லாரும் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. பவுல் இங்க ஒரு நூதனமான ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்திலே ஓரேபிலே அடிக்கப்பட்ட கன்மலை இவங்க போற இடமெல்லாம் கூடவே என்ன பண்ணிச்சான்? போனது. அவர்கள் போகிற இடமெல்லாம் அந்த கன்மலை போய்கொண்டே இருந்தது. தண்ணீர் அதிலிருந்து வந்து கொண்டே இருந்தது. அவருடைய பிரயாணங்களில் அதன் பின்பு அவர்கள் தாகமாய் இருக்கவில்லை. ஆமென். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் அசுத்தங்கள் நமக்கு நிறைவை தராது. உதாரணத்துக்கு நீங்க பயங்கர தாகத்தோட இருக்கிறீங்க. உங்க தாகமான நேரத்துல கடல் தண்ணியை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா என்ன நடக்கும்? கடல் தண்ணி, உப்பு தண்ணியை கொடுத்தா என்ன நடக்கும்? தாகத்துல நீங்க அதை குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, தாகம் அடங்குமா? அடங்காது. அந்த உப்பை வெளியேற்றதுக்கு மறுபடியும் தண்ணீர் வேண்டும். அப்ப இன்றைக்கு மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய மாம்ச இச்சைகள், உலகத்தின் ஆசாபாசங்களை நிரப்பும்படியாக உலகத்தின் பல காரியங்களை அவன் முயற்சி எடுக்கிறான். போதை வஸ்துக்கள் போன்ற பல காரியங்களை அவன் முயற்சி எடுத்து பார்க்கிறான். ஆனா அது உப்பு தண்ணி குடிப்பது போல ஒரு நாளும் அது அவனுக்கு திருப்தியை கொண்டு வராது. ஹல்லேலூயா. குடிக்கிற ஆளை பாருங்க, கேட்டு பாருங்க, எப்பா நேத்து குடிச்சு இதோட விட்டுருவியா? கண்டிப்பா நாளையிலிருந்து நான் விட்டுருவேன்னு. ஆனா எந்த நாளைக்குன்னு அவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். உப்பு தண்ணி அது குடிக்க குடிக்க தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர மனிதனுக்கு அது நிறைவை கொண்டு வராது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைவை தருகிற ஒருவர் உண்டு என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் ஞான கன்மலை என்று இங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த கன்மலை இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டார்? எப்படி மோசே அந்த கன்மலையை அடித்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஏசாயா இயேசு பிறப்பதற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அந்த மேசியா இயேசு காயப்படுவார். மீறுதல்கள் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீறுதல்? டிரான்ஸ்கிரஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வாட் இஸ் டிரான்ஸ்கிரஷன்? மீறுதல்னா என்ன? மீறுதல்ன்றது உங்களுக்கு புரியல. அத்துமீறுதல் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட வேலியை போட்டு இந்த இடத்தில் அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டுருவாங்க போர்டு. பார்த்துருக்கீங்களா? அத்துமீறி உள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும்? தண்டனை கிடைக்கும். அப்போ சில நேரங்களில் தேவன் வைத்திருக்கிற சில எல்லைகளை தாண்டி நாம் போகும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை அத்துமீறி நடக்கும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம். அப்படி நாம் மீறி நடந்தது நிமித்தம் நாம் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். அல்லேலூயா. அடுத்து அங்கே வேதம் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அக்கிரமம்னா என்ன? அக்கிரமம்னா என்ன? நம்ம சொல்லுவோம்ல, அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், அவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்றேன்ல. அப்போ அக்கிரமம், அநியாயம் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு தீமை இழைத்தல், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தல். அப்ப நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். எதற்காக ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டார்? தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நீங்க யாராவது வியாதி பலவீனத்தோடு வந்தீங்கன்னா விசுவாசத்தோடு இதை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. என் இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஆமென். இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்போ உன்னையும் என்னையும் பாவ அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுக்க, வியாதியிலிருந்து மீட்டெடுக்க, சாபத்திலிருந்து மீட்டெடுக்க இயேசு அடிக்கப்பட்டார். எப்படி மோசே அந்த கன்மலையை அடித்தாரோ அதே போல உனக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய காயங்களின் நிமித்தம், அவருடைய பாடுகள் நிமித்தம் இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா பல நேரத்துல நாம் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தியம் தெரிவதில்லை.
இயேசு எனக்காக தான் மரித்தார் என்று அநேகர் நம்புவதில்லை. போன வாரத்தில் நான் மதுரை போயிருக்கும் பொழுது நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு ஒரு டாக்ஸியில் நான் போனேன். அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு இஸ்லாமியர். அப்போ அவராக வந்து என்கிட்ட பேச்சு ஆரம்பித்தார். ஈசா நபி பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. அதாவது அவர் என்ன சொல்றாரு, முகமது நபிகள் தான் கடைசி நபி, ஈசா நபி அவருக்கு முன்பாக வந்தவர். ஈசா நபி சிலுவையில் மரிக்கவில்லை, யூதாஸ் தான் அவருக்கு பதில் மரித்தார். அவர் ஈசா நபி இயேசு என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே கடைசி காலத்திலே ரட்சிப்பு முகமது நபி மூலமாக தான் வரும் என்று சொல்லி அவர் வந்து என்கிட்ட பேசிட்டே வந்தார். அப்புறம் நான் சொன்னேன், சுவிசேஷம் நான் சொன்னேன், மனிதன் பாவத்தில் இருக்கிறான், அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. அப்போ அந்த தண்டனையை நாம் செலுத்த முடியாது என்பதற்காக அந்த பாவத்தின் அபராதத்தை செலுத்த தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் இயேசுவை கடவுள்னு நினைக்கிறீங்க, நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னார். இயேசு நான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், பிரதமர் மோடி வந்து நான் தான் பிரதமர் என்னை நம்புங்கன்னு சொல்லணுமா? அவர் வந்தாவே நமக்கு தெரியாதா? இயேசு கடவுள் ஏன்பா சொல்லணும்? அவர் செய்த அற்புதங்களை அவர் கடவுள் என்பதை நிரூபிக்கிறது. அவர் பாவங்களை மன்னித்தார், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார், அவரே உயிரோடு கூட எழுப்பினார். அவர் ஏன் கடவுள், நான் தான் கடவுள் என்னை நம்புங்கன்னு ஏன் கெஞ்சணும்? பைபிள் அவரை சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவருடைய கிரியைகள் அவர் கடவுள் என்பதை நிரூபிக்கிறது. அவர் அமைதியாக கேட்டுட்டு வந்தார். கடைசியாக நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவரை விசுவாசித்தால் தான் பரலோகம் போக முடியும்னு. ஆனால் அந்த இஸ்லாமியர் ஏற்றுக்கொள்ளலை. இல்லை சார், எங்களுக்கு முகமது நபிகள் எங்களுக்காக வேண்டுதல் செய்வார், நாங்கள் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னார். சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதும் அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு அநேக மக்களுக்கு இயேசு நமக்காக தான் மரித்தார் என்கிற சத்தியம் தெரியாமல் அவர்கள் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அந்த சத்தியத்தை அறிந்தோம், விசுவாசித்தோம், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த கன்மலை அடிக்கப்பட்டது உனக்காக எனக்காக. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இரண்டாவது ஏது இந்த சம்பவத்திலே, இரண்டாவது ஏது, the second substance என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அவுட் ஆஃப் த ராக், புறப்பட்ட தண்ணீர். முதலாவது அடிக்கப்பட்ட கன்மலை, இரண்டாவதாக அந்த கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீர். என்னாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலும் ஒரு இதே சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது முறை கன்மலை அடிக்கப்படுகிறது. என்னாகமம் 20:11 வாசிங்க பார்க்கலாம். தன் கையை ஓங்கி, மோசே தன்னுடைய கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால், கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. முதல் முறை ஓரேபிலே அந்த கன்மலை அடிக்கப்பட்டது. பவுல் சொல்கிறதை பார்க்கும் பொழுது அந்த கன்மலை அவர்களோடு கூடவே சென்றது. இரண்டாவது முறை என்ன காரணம் தெரியல, தண்ணீர் வருவது நின்று விட்டது. ஒருவேளை இஸ்ரவேலருடைய முறுமுறுப்பா பாவமா தெரியல, தண்ணீர் வருவது நின்று விட்டது. இந்த முறை மறுபடியும் மக்கள் தண்ணீருக்காக கதறின பொழுது, மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், மோசே இந்த முறை அந்த கன்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதல் முறை என்ன செய்ய சொன்னாரு? அடிக்க சொன்னார். இரண்டாவது முறை என்ன செய்ய சொன்னார்? பேச சொன்னார். ஆனா மோசே கோபத்துல இருந்தார். அவர் கோபத்துல என்ன பண்ணிட்டாரு? கன்மலையிடத்திலே பேசு, கன்மலையே தண்ணீர் தா என்று கேள் என்று சொன்னார். ஆனா மோசே என்ன பண்ணார்? கோபத்துல தன் கையில் இருந்த கோலை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணாரு? அந்த கன்மலை அடித்தார். எத்தனை முறை அடித்தாரு? ஒரு முறை அல்ல, 2 முறை. அந்த கன்மலையின் மேல் நின்று கொண்டு இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட பேச தானே சொன்னாரு. ஆனா மோசே என்ன பண்ணிட்டாரு? அடித்து விட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஒரே ஒரு முறை தான் இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். திரும்ப திரும்ப அவரை சிலுவையில் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? அடிச்சிட்டு இருக்க கூடாது. மோசே அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு? மீண்டுமாய் 2 முறை அந்த கன்மலையை அடித்து விட்டார். பல நேரங்களில் கோபம் வராத வரைக்கும் நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள் தான். ஆமென். உங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தேவ தூதர்களை இறங்கி வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. கோபம் வந்துட்டா உடனே கை வந்து கிடைக்கிற பொருளை தூக்கி உடைக்கிறதா?
நல்ல பழக்கம் கிடையாது. உன் கோபத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும். கோபம் வந்த உடனே சாப்பாட்டை தூக்கி அடிக்கிறியா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நீ ஸ்ட்ரைக் பண்றியா, அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். இன்னும் ஒரு சிலர் கோபம் வந்துட்டா அது வரைக்கும் அமைதியா இருக்கிறவங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அவ்வளவுதான். 4 தெருவுக்கு கேட்குற மாதிரி கத்துவாங்க, ஏய் அவ்வளவுதான். வீட்டுக்கார் நடுங்கி போயிடுவார். அது வரைக்கும் சிங்கமா இருந்தவர் இந்த அம்மா கத்தனோடனே என்னவா மாறிடுவாரு, அப்படியே பூனையா மாறிடுவார். அவ்வளவுதான், அவ்வளோ கத்து. அப்போ உன் வாழ்க்கையிலே அன்பான தேவ பிள்ளையே, கோபத்தை நீ கண்ட்ரோல்ல வைக்கலைன்னா நீ ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். நீ பொருட்களை உடைக்கும் பொழுது உன் பொருளை உடைக்கல, கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த பொருளை நீ உடைத்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. சாப்பாட்டை நீ புறக்கணிக்கும் பொழுது தேவன் உனக்கு கொடுத்த போஷிப்பை நீ புறக்கணிக்கிறாய். கோபம் வந்து நீ கத்தும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட நீ இடம் கொடுக்கிறாய். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, பாரு நேத்து தான் பைபிளை தூக்கிட்டு போச்சு, இன்னைக்கு இந்த அம்மா என்ன பண்ணுது, கத்துது பார். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? அப்ப தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அல்லவா? அன்பான தேவ பிள்ளையே, கோபம் வாழ்க்கையை அழித்து விடும். மோசே நல்லவர், பூமியிலேயே மிகவும் சாந்த குணமுள்ளவர் என்று பெயர் எடுத்தவர். ஆனா ஒரு கட்டத்தில் அவராலேயே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மக்கள் பண்ண டார்ச்சர் அந்த மாதிரி 1 முறை 2 முறை இல்லை, 10 முறை அவர்கள் முறுமுறுத்தார்கள், தேவனோடு வாதாடினார்கள், மோசேயை கல்லெடுத்து அடிக்க வந்தார்கள். இவ்வளவு காரியங்கள் அவரை எரிச்சலாக்கி கோபம் அடைய வைத்த அந்த கன்மலையை அடிக்க வைத்தது. நல்ல கவனிங்க, நீங்க கோபப்பட்டுட்டீங்கன்னா தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கோபப்பட்டுட்டீங்கன்னா தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எதிராளி உங்களை கோபப்படுத்தி உங்கள் வார்த்தையை பிடுங்கி உங்களை அந்த வார்த்தையை வைத்து உங்களை காலி பண்ணிடுவாங்க. அதனால தான் எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கோபத்தை கண்ட்ரோல்ல வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து அந்த கன்மலையை அடித்து விட்டார். அன்பான தேவ பிள்ளையே, ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக அதிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்ததனால் இவர் பேச வேண்டியவர் அடித்தாலும் ஆண்டவர் அந்த இடத்தில் தண்ணீரை கொடுத்தார். இதற்கு பெயர் தான் கிருபை. ஆமென். நீங்க எத்தனை முறை ஆண்டவரை விட்டு வழி விலகினாலும், எத்தனை முறை நீங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணமாய் வாழ்ந்தாலும் ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கிறாரே. காரணம் என்ன? கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபை. அப்ப நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, அதனால நான் இஷ்டம் போல வாழலாம் என்று தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாமா? ஒரு நாள் அந்த கிருபை முடிவுக்கு வந்துவிடும். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை வீணடித்து விடக்கூடாது. மோசே அந்த இடத்திலே கோபப்பட்டு கன்மலையை அடித்தாலும் அந்த இடத்தில் தேவன் கிருபையாக தண்ணீரை கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது? யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே விலாவில் இயேசுவின் விலாவில் குத்தினான். உடனே என்ன வந்தது கவனிங்க, இரத்தமும் 2வது தண்ணீரும் புறப்பட்டது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எப்படி அப்படியே சிங்க் ஆகுது பாருங்க. மோசே அடித்தார், என்னாகுமா 20:11 சொல்கிறது, உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. அங்கேயும் புறப்பட்டது என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 19:34 வருவீர்கள் என்றால், போர்ச்சேவகன் ஈட்டியினால் இயேசுவின் விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும். ஆமென். அப்போ ஆண்டவர் இயேசு உனக்காக இரத்தத்தை மாத்திரம் சிந்தல, எதையும் சேர்த்து சிந்தினார், தண்ணீரையும் சேர்த்து சிந்தினார். இரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. அவருடைய அந்த விழாவிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் நமக்கு எதை கொடுக்கிறது? அன்பான தேவ பிள்ளையே, யோவான் 7வது அதிகாரம் 38-39 அந்த புறப்படுகிற தண்ணீர் ஜீவ நதி போல் புறப்பட்ட அந்த தண்ணீர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசுவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர், அதாவது வற்றாத தண்ணீர் ஓட துவங்கிவிடும். அப்ப நீங்களாம் நினைக்கலாம், என் இதயத்திலிருந்து தண்ணி ஊத்துதா அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த தண்ணீர் என்பது அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வற்றாத அந்த ஜீவ தண்ணீர், அந்த நதி என்பது எதை குறிக்கிறது? 39வது வசனத்தை வாசியுங்கள். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசுவின் விழாவில் குத்தப்பட்ட பொழுது முதலாவது ரத்தம் புறப்பட்டது. அந்த ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறது. இரண்டாவதாக தண்ணீர் புறப்பட்டது. அந்த தண்ணீர் ஆவியானவர் நமக்கு தருகிற நிறைவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? அந்த பெயர்லயே அடங்கி இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ அவர் நமக்கு பலன் தருகிறார். உங்களால் எதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் முடித்து வைக்க ஆவியானவர் உதவி செய்வார். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அந்த 17 வயது வாலிபன், அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் ஊழியக்காரனா இருக்கணும்னா முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும், என்னால் அது முடியாது என்று நான் சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னை நான் அபிஷேகம் பண்ணி உன்னை நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசாமல் என்னால் இருக்க முடியாது. கிராமத்தில் வளர்ந்தவன் இல்லையா, உங்களுக்கெல்லாம் தெரியும். கிராமத்துக்கு போனீங்கன்னா எடுத்த உடனே ஒரு அடைமொழி வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. என் வாயில் அந்த வார்த்தை இல்லாமல் நான் பேசுனதே கிடையாது. இப்போ கிடையாது, பயந்துடாதீங்க. 17 வயசில் ஆண்டவரே என்னால் எப்படி கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியும்? ஆவியானவரின் அபிஷேகத்தை நான் தருகிறேன், உன்னால் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கெட்ட வார்த்தையை என்னால் கேட்க முடியல, காது அருவருப்பாக இருக்கிறது. நான் பேசின கெட்ட வார்த்தையை என்னால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஒரு காலத்தில் மற்றவர்களுடைய பொருளை எடுப்பேன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு. ஆனால் இப்போ கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அப்போ அன்பான தேவ பிள்ளையே, உன்னால எது முடியாது நீ நினைக்கிறாயோ, வாலிப மகனே வாலிப மகளே, என்னால முடியாது என்று நீ நினைக்கிறாய் இல்லையா, அதை முடித்து வைக்க தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உனக்குள் வரும் பொழுது நீ பலன் அடைவாய் என்று வேதம் சொல்கிறது. என்னால சண்டை போடாம இருக்க முடியாது பாஸ்டர்ன்றையா, கோபம் வரும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ண ஆவியானவர் உனக்கு பலன் தருவார். அல்லேலூயா. எனக்கு கோபம் வந்துட்டா மற்றவங்களை அடிக்காம இருக்க முடியாது பாஸ்டர்ன்றீங்களா, உன் கையை கண்ட்ரோல் பண்ண கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சாராய கடையை பார்த்தா என்னால் வாசனையை மோந்து பார்க்காம இருக்க முடியாதுன்றீங்களா, அந்த வாசனையே உனக்கு வாந்தி வர மாதிரி பண்ண கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சகோதரி ஒரு முறை சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் கணவர் குடித்து விட்டு பணத்தை எல்லாம் விரயமாக்குகிறார், பிள்ளைங்கள்லாம் பட்டினி கிடக்கிறார்கள், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, கஷ்டப்பட்டு அவர் உழைக்கிறார், ஆனால் எல்லாம் சாராய கடைக்கு போகிறது, அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்னேன், நான் அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் இன்னையிலிருந்து ஆண்டவரே அந்த சாராயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு வாந்தி வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. நல்லா இருக்குல்ல, புது விதமான ஜெபமாக இருக்குல்ல. ஆனால் அந்த சிஸ்டர் சின்சியராக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே என் கணவருக்கு சாராயத்தை பார்க்கும் பொழுது வாந்தி வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஒரு நாள் அவர் வந்தார், மனைவியை திட்டார், என்னடி பண்ண, என்ன மந்திரம் பண்ண? நான் ஒரு மந்திரமும் பண்ணலைங்க, நீ என்ன பண்ணியோ தெரியல, இன்னைக்கு சாராய கடைக்கு போனா அந்த சாராயத்தை நான் வாங்கினோன்னு எனக்கு வாமிட்டாக வருது, என்னால் குடிக்கவே முடியல, நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல, எங்கள் ஆண்டவர் இயேசுகிட்ட ஜெபந்தான் பண்ணேன். அதோட அந்த மனுஷன் குடிக்கிறத விட்டுட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், உங்களால் முடியாததை முடித்து வைக்க அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன்னு சொல்லுகிறீர்களே, அபிஷேகம் பெற்று விட்டீர்களா? உங்களுக்குள் ஆவியானவர் வந்துவிட்டார் என்பதன் வெளியான அடையாளம் தான் அந்நிய பாஷைகள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? இதுவரை பெறாவிட்டால் கண்மலையிலிருந்து புறப்பட்ட அந்த தாகம் தீர்க்கும் தண்ணீர் ஆகிய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ கண்மலையிலிருந்து அடிக்கப்பட்ட கண்மலை இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் ஆவியானவரின் நிறைவுக்கு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சம்பவத்தில் மூன்றாவது ஒருவர் இருக்கிறார், கோபப்படைந்த மோசே. மோசஸ் who got angry upon the people. மக்கள் மேல் கோபம் அடைந்த மோசே. அவர் முகத்தை பாருங்க, எவ்வளவு கோபம் அடிக்கிறார் பாருங்க. ஏன் அவருக்கு அந்த கோபம் வந்தது?
அதுவரை பொறுமையா இருந்த மோசேக்கு மக்கள் அந்த கொடுத்த டார்ச்சர் தாங்காம அவருடைய டெம்பர் அவர் இழந்து, அவருடைய அந்த நிதானத்தை இழந்து, கோபம் அடைந்து கன்மலையை அடித்து விடுகிறார். கன்மலையை பேச வேண்டிய மோசே கன்மலையை அடித்ததினால் அந்த இடத்தில் முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார். என்ன நடக்கிறது? உபாகமம் 32, 50, 52 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே, சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே, மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல், மோசே நீயும் உன்னுடைய அண்ணன் ஆரோனும் என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே அந்த மக்களுக்கு மத்தியிலே என் கட்டளைகளை மீறினதினாலே, கன்மலையை பார்த்து பேசும் நான் சொன்ன கட்டளை நீங்க 2 பேரும் மீறிட்டீங்க. பேச சொன்னேன், ஆனால் நீங்கள் அடித்து விட்டீர்கள். அந்த கன்மலையின் மேல் நின்று கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை 2வது முறை அடித்து விட்டீர்கள். ஆகையினால் நீங்கள் என்னுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் நடந்ததினால் என்ன நடக்கும்? 52வது வசனத்திலே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாசியுங்க. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிறேன், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிறேன் எதிரே இருக்கிற தேசத்தை, உன் கண்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கானான் தேசத்தை பார்ப்பாய், நீ கண்களினால் பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். ஆனால் அந்த கானானுக்குள் நீ பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. சுமார் 20 லட்சம் மக்களை வழி நடத்தின மோசே இப்பொழுது கானானுக்குள் போக முடியவில்லை. அவரு ஸ்ட்ரக்காய் நின்னுட்டார். என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? ஒரே ஒரு தப்பு தான். மக்கள் முன்பாக இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. அவரை போய் 2 அறை அரைஞ்சிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. 1000 பேர் இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு கல்யாண வீட்டுல திடீர்னு உங்ககிட்ட உங்க முன்னாடி ஒரு ஆள் வந்து ஓங்கி ஒரு அறை அறையிறார். கேமரா எல்லாம் படம் எடுத்துட்டு இருக்குது. சந்தோஷப்படுவீங்களா? நீங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அந்த இடத்தில் உங்களை அறையும் பொழுது அந்த அவமானம் உங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஒன்று திரும்ப அரைஞ்சிருவீங்க, இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு வந்துருவீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கன்மலையின் மேல் நிற்கிறார். பேச வேண்டிய மோசே 2 முறை கோல் எடுத்து என்ன பண்றாரு? ஓங்கி அடித்து விடுகிறார். கிறிஸ்துவை அவமானப்படுத்தி விடுகிறார். அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாய் மாற்றி விட்டதினால் அதுவரை இஸ்ரவேலரை வழி நடத்தி வந்த மோசே அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி அவருடைய கீழ்ப்படியாமை ஆசீர்வாதத்தை தவறவிட்டது. நீங்க அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்துல சின்ன சின்ன தப்பு தானே, சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம அற்பமா நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் மோசே கீழ்ப்படியாமையினால் கானானை தவற விட்டார். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இயேசு கீழ்ப்படிந்தாரா? பிதாவின் சித்தத்துக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரா? அதையும் வாசித்துருவோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 2:8 வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இயேசு மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நல்ல கவனிங்க. நான் 3 தெய்வங்களை வணங்கவில்லை. எத்தனை தெய்வத்தை வணங்குகிறோம்? ஒரே தெய்வம். ஹல்லேலூயா. இப்போ நான் இருக்கிற, எனக்குள் உயிர் இருக்கிறது, என் வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. என் வார்த்தைகள், என் உயிர், என் உடல் எல்லாம் இணைந்தது தான் ஜான்சன், இல்லையா? என்ன இந்த உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடலுக்கு என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது. என் வாயிலிருந்து வார்த்தைகள் வராவிட்டாலும் நான் மற்றவர்களோடு பேச முடியாது. அப்போ உயிரும் வார்த்தையும் இந்த சரீரமும் இணைந்து தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் 3 பேர் எனக்குள்ள இருக்கிறாங்களா? என் உயிர் தனி, என்னுடைய உடல் தனி, என்னுடைய வார்த்தை தனியா? எல்லாம் இணைந்து தான் ஒரே மனிதன். ஹல்லேலூயா. அதே போலதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற 3வரும் இணைந்து தான் தேவத்துவத்தை உருவாக்குகிறார்கள். பிதா தான் அதுல தலை. ஹல்லேலூயா. இயேசு தான் வார்த்தை. ஆமென். ஆவியானவர் தான் உயிர். ஆமென். அப்போ உயிரும் வார்த்தையும் பிதாவாகிய அந்த தலையும் இணைந்து தான் ஒரு தேவத்துவத்தை உருவாக்குகிறது. 3வரும் வேறு வேறானவர்களாக இருந்தாலும் 3வரும் இணைந்து ஏக தெய்வமாக ஒரே தெய்வமாய் காணப்படுகிறார்கள். இதை புரிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புரியாதவன் யூடியூப்ல என்ன பண்ணுவான்? திரித்துவம் கிடையாது,
இவங்கெல்லாம் வந்து தப்பா போதிக்கிறாங்கன்னுவான். ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, திரித்துவ உபதேசம் என்பது வேதத்தின் அஸ்திபார உபதேசமாக இருக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கீழ்ப்படிந்து நடந்தார். மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். இப்பொழுது பாருங்க, மோசே கீழ்ப்படியாமையினால் கானான் தேசத்தை இழந்தார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினால் இன்றைக்கு நமக்கு அவர் என்ன செய்கிறார்? யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிங்க. நான் இந்த உலகத்தை விட்டு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் நான் இருக்கிற அந்த வாசஸ்தலத்திலே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் உங்களை என்னிடத்தில் பரதீசிலே சேர்த்துக் கொள்வேன். மோசே கானானை இழந்தார், ஆனால் இயேசுவோ கானானை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எதனால் மோசே கானானை இழந்தார்? கீழ்ப்படியாமையினால் இழந்தார். எதனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை நமக்கு தருகிறார்? கீழ்ப்படிதலினால் அவர் தருகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில என்ன அதிகமாய் காணப்பட வேண்டும்? கீழ்ப்படிதல். அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய கீழ்ப்படிதலினால் இயேசு நம்மை கானான், பரம கானானுக்கு அழைத்து செல்கிறார். மோசேயின் கீழ்ப்படியாமையினால் கானானை அவர் இழந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரம கானானுக்கு போக வேண்டும் என்றால் மரண பரியந்தம் பிதாவின் சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எந்த சூழ்நிலையில தேவ சித்தத்தை மீறி என்ன பண்ணிடக்கூடாது? நடந்துடக்கூடாது. உங்க மனசுல நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்ற ஒரு குறுகுறுப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா மனசாட்சி தான் நமக்கு எடையா இருக்கிறது, அளவுகோலா இருக்கிறது. மனசாட்சியில ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்றோன்ற அந்த உறுத்தல் வந்துட்டாவே அது ஆவியானவர் கொடுக்கிற உறுத்தல். கொஞ்சம் நிதானித்து நடக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மோட்ச பிரயாணம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. எத்தனை பேர் வாசித்திருக்கீங்கன்னு தெரியல. உலகத்தில் பைபிளுக்கு அடுத்து அதிகமாய் விற்பனையாகிற புஸ்தகம் மோட்ச பிரயாணம். ஜான் பேனியன் என்கிற ஒரு ஊழியர் அதை எழுதினார். அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் இங்கிலாந்து அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்தது. அந்த சிறையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் புத்தகமாக எழுதினார். அந்த மோட்ச பிரயாணம் புஸ்தகத்துல கதாநாயகன் வந்து கிறிஸ்டியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டியான் என்ன பண்றாரு? ஒரு நாள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் மனதிலே பாவத்தை குறித்த உணர்வு உண்டாகிறது. ஐயோ, நான் இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேன், இந்த உலகம் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது, இதை குறித்து கவலை இல்லாமல் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லி முதுகில் அந்த பாரத்தை இறக்கி வைக்க யார்கிட்டயோ போகிறார். இந்த பாரத்தை இறக்க வழி சொல்லுங்க. யாராலும் வழி சொல்ல முடியவில்லை. அப்பொழுது ஒரு மனிதர், நற்செய்தியாளர், ஒரு சுவிசேஷகர் வந்து, எப்பா அங்க ஒரு மலை இருக்குது பாரு, அந்த மலைக்கு மேல சிலுவை இருக்கு பாரு, அங்க போ, இந்த பாரம் உன்னை விட்டு நீங்கிவிடும். ஹல்லேலூயா. உடனே அந்த மலையை நோக்கி கிறிஸ்டியான் நடக்க துவங்குகிறார். வழியில் அவ்வளவு தடைகள். அநேகர் வந்து போகாத, அந்த மலைக்கு போகாத, எங்களை விட்டு போகாத, மனைவி, பிள்ளைகள், உறவுகள் அவரை தடை செய்கிறார்கள். அவர் சொல்றாரு, என் பாரம் எனக்கு தான் தெரியும், இந்த பாரம் இறங்குகிற வரை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அந்த மலையை, பல தடைகளை கடந்து அந்த மலை அருகில் போகிறார். அந்த சிலுவை அருகில் அவர் போகும் பொழுது அவர் முதுகில் இருக்கிற பாரம் அவரை விட்டு நீங்கினது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மனைவி, பிள்ளைகளையும் அழைத்து சென்று கடைசியாக பரலோகத்துக்கு போவார். அதுதான் அந்த ஸ்டோரியில வர்ற ஒரு காரியம். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்தின் பாரங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் நீக்க ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அந்த ஆண்டவர் தான் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டவர். அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்ட ரத்தமும் தண்ணீரும் தான் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் தருகிறது. அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியின் ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆவியின் நிறைவை நாம் பெறும் பொழுது நம் கானான் பயணத்தை நாம் வெற்றியாய் தொடர முடியும். அல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களுக்காக அடிக்கப்பட்ட கண்மலையே, அந்த கண்மலையின் தண்ணீரினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, பரிசுத்தாவின் நிறைவினால் எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி, அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்க. இன்னும் அபிஷேகம் பெறாதவங்க, ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்பும்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஊரியபனு ஷபலபரணமா. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ வல்லமையை பெற்றுக்கொள்வாய், புது பலனை பெற்றுக்கொள்வாய். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹalleluya. சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பின்மாற்றத்தின் ஆவிகளை கர்த்தர் அதமணுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். ஹalleluya ஹalleluya. ஆவியிலே நடக்கிற ஒரு அனுபவத்தை கேளுங்க. அப்பா, நான் மாம்சத்துல நடக்காதபடி ஆவியிலே நடக்கும் ஒரு அனுபவத்தை தருவீராக. ஆவியில் நடக்கும் ஒரு அனுபவத்தை தருவீராக. மோசே கோபத்திலே கீழ்ப்படியாமல் கண்மலையை அடித்து விட்டார். பல நேரத்தில் உன் கோபத்தினால், எத்தனையோ முறை உன் கோபத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை நீ இழந்து விடுகிறாய். உன் கோபத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. தேவையில்லாத வார்த்தையை பேசிடுற, கெட்ட வார்த்தையை பேசி விடுகிறாய், அடித்து விடுகிறாய், பொருட்களை உடைத்து விடுகிறாய், சாப்பிடாம இருந்து உடம்பை கெடுத்துக் கொள்கிறாய். கோபத்தினால் பல நேரங்களிலே அநேக உறவுகளை நீ இழந்து விடுகிறாய், நல்ல வேலைகளை இழந்து விடுகிறாய், ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறாய். கீழ்ப்படியாமையினால் மோசே கானானை இழந்தார். ஆனால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினால் இழந்த கானானை நமக்கு அவர் மீட்டு தருகிறார். இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் முழுமையான கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? நல்ல 2 கரங்களை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, அப்பா, முழுமையாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, முழுமையாய் உமக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, உங்க சித்தத்தை செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் நான் கீழ்ப்படியாம இருக்கிறேனோ அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து என்னை விடுவிப்பீராக. என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலினால் பரம கானானை கிறிஸ்து மீட்டு நமக்கு கொடுத்தார். இன்னைக்கு முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக ராஜா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய ஊழியர் மூலமாய் நீர் திட்டம் தெளிவுமாய் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட கண்மலையான கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படி ஆண்டவரை பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நாங்களும் உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஜீவியம் கட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய குணங்களை கர்த்தர் மாற்றுவீராக. உமக்கு ஏற்ற சுபாவங்களையும் ஆவின் கனிகளையும் எங்களுக்கு தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாற்றும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.